எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, 21/11/2025 அன்று சீமான் அண்ணா அவர்கள் கடலம்மா மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில். அத பத்தி தாங்க இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப நல்லா இருந்ததுல்ல அந்த மாநாடு. கொஞ்சம் லேட்டா வீடியோ போடுற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அதுல இருக்க கன்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாநாடு நடத்திட்டு இருக்கப்பவே பாத்தீங்கன்னா, மழையெல்லாம் வந்தது. அந்த மழையில நனைஞ்சிட்டே நெறைய பேர் எல்லாருமே ஈவன் மக்களா இருக்கட்டும், எல்லாருமே மழையில இருந்தபடியே அவருடைய பேச்ச கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி அண்ணாவும் பாத்தீங்கன்னா, மழையில நனைஞ்சுக்கிட்டே அவருடைய உரைய எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. முக்கியமா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு மாநாடு, கடலம்மா மாநாடு, மரங்களின் மாடு மேய்ப்பதற்கான ஒரு மாநாடு, இந்த மாதிரி நிறைய மாநாடுகள் அண்ணா போட்டிருக்காங்க. இயற்கை சார்ந்த எல்லா மாநாடுகளும். அப்படி இருக்கப்ப இயற்கையே வாழ்த்து தெரிவிச்சது மாதிரி இருந்தது. அந்த மழை வந்தது. எப்போதுமே மழைங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி தான் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அதுல சொல்றப்ப பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா? இப்ப ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்கப்ப நிறைய பேர் இப்ப நம்ம பாக்குறோம். நிறைய கட்சி இருக்காங்க. நிறைய பேர் நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு போட்டிருப்போம், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனா இருக்கட்டும், எல்லாருமே எப்படி ஓட்டு போட்டிருப்போம்னா, நமக்கு ஒரு புரிதலே இல்லாம இருந்திருக்கும் இல்லையா? ஓகேப்பா, அந்த கட்சி இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருப்போம். இப்ப காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா கட்சிகளும் இருக்காங்க இல்லையா? சோ இவங்க மேலாம் யாரோ ஒரு தலைவர் எப்போ ஒருக்கா நல்லது செஞ்சிருப்பாங்க. ஆனா அத நம்ம முன் உதாரணமா வச்சு அவங்க அந்த கட்சியில மேபி அவங்க மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்யாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த கட்சி மேல அந்த பேரு ரெப்யூட்டட் நேம் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நிறைய பேர் ஓட்டு போடுறவங்களா இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அரசியல் பத்தி புரிதல் இருந்து ஓட்டு போறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கேட்டீங்கன்னா, சீமான் அண்ணா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வு மூலமாக மக்களை அரசியல் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசியலை பத்தி புரிய வச்சு ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல அவங்க எப்படி அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு மக்களுக்கு இந்த மாதிரி மாநாடுகள், நம்ம மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு மக்கள் மூலம் மக்கள்கிட்டே தெரியப்படுத்தி இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு விஷயம் பண்றப்ப இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்கணும் இல்லையா? அதை பத்தி ஒரு மாநாட்டுல சொல்லி சொல்றதுங்கிற பெரிய விஷயம் தான். இப்ப ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னா, இந்த கொள்கையை வச்சுதான் நான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையில நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், இப்படியெல்லாம் நாங்க அதை ஏதாச்சும் முடியலைன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னு சொல்லி எல்லா இடங்களையும் சொல்றது ரொம்ப எல்லாருக்குமே இவன் சின்ன பசங்களா இருக்கட்டும், நடுத்தர வயதில் உள்ளவர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், எல்லாரையுமே அரசியல் படுத்துறதுங்கிறது அதுதான் பெரிய விஷயம். அதுதான் மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். எல்லாராலையும் காசு கொடுத்தா எம்எல்ஏ ஆக முடியும், காசு கொடுத்தா முதலமைச்சர் ஆக முடியும். ஆனா எல்லா மக்களிடமும் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல சீமான் அண்ணா அந்த அச்சீவ்மெண்ட் எத்தனையோ அவார்டுக்கெல்லாம் அவர் அவருக்கு அவார்டு கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா மக்கள் மனதில் எத்தனையோ அறிவு சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்காரு இல்லையா? அவர் 1000 ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு அர்த்தம் தான். அதனால அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற எனக்கு ரொம்ப நாளா அவருக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கும். என்ன இப்படி ஒரு பேச்சு திறமை உள்ள ஒரு மனிதர் இவருக்கு அவார்டு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மக்களுடைய அவார்டோட அது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? கூட மக்கள் கிட்ட இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கிறாங்க, அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க, அதுக்காக ஒரு 2 மணி நேரம்லாம் ஒருத்தங்க பேசுறாங்க அப்படிங்கிறப்ப இதுல நிச்சயமா இது எனக்கு பின்னாடி உள்ள ஜெனரேஷனும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் நாம் தமிழர் கட்சிக்காக நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் காக்கப்படணுங்கிறதுல எனக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அண்ணாவை பத்தியும் பேசுறேன். ஓகே மக்களே, இப்ப கடலம்மா மாநாடு போட்டாங்க இல்லையா? அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லலாம். இப்ப அந்த மாநாடுல அண்ணா பேசுனது வச்சுதான் நிறைய விஷயம் இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமூட்டுற விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா?
இப்ப வந்து ஒரு கடல் இருக்குன்னா கடல் வந்து எந்த அளவுக்கு பங்களிப்பு தருது அப்படிங்கறத அந்த மாநாட்டுல சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய பூமி வந்து 30% தான் நிலங்களால் சூழப்பட்ட பூமி. அந்த நிலங்களால் சூழப்பட்டதிலும் 20% தான் நம்மளுடைய மக்கள் வாழக்கூடிய தகுதியுடைய ஒரு இடம். மீதம் உள்ள 10% வந்து பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிகள் உள்ள இடம். 20% வந்து பூமியில 70% கடல்களால் சூழப்பட்டதான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த கடல் நினைச்சிருந்தா நம்ம எவ்வளவு கொடுமையெல்லாம் கடலுக்கு பண்றோம்ல. அப்ப கடல் டக்குன்னு வந்து நம்மள எல்லாம் நம்மளுடைய நிலப்பரப்புல இது பண்ணிட்டு நம்மளும் சூழ்ந்திருந்தா என்ன ஆகும்? எத்தனையோ இதுல பாத்துருக்கோம்ல. பூமி வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் கூட கடலுக்குள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். அப்ப கடல் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு கடல் கொந்தளிச்சிச்சு அப்படின்னாதான் என்ன வருது? சுனாமி வருது இல்லையா? அப்புறம் கடல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுறதுனால பருவமழை எல்லாம் மாறுதல்கள் அடையுது. இதெல்லாம் சொல்றோம். அப்ப கடல் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பங்களிப்பை ஏற்படுத்துதுன்னு பாத்துக்கங்க. இப்ப வந்து கடல்ல வந்து நம்ம எல்லாருக்குமே கடல்ங்கிறது வந்து மேலோட்டமா ஆமாப்பா கடல்னா தண்ணி இருக்கும், ஆத்து தண்ணி எல்லாம் கலக்கும், அப்புறம் வந்து மழை பொழியும், அதுக்கு ஒரு காரணம் கடல். அது மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீன் வருது, நண்டு வருது, நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சங்கெல்லாம் நம்ம இது பண்ணி நிறைய காசுக்கு விற்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஆனா கடல்ல வந்து எத்தனையோ 100 கோடிக்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து 25% தான் கடல்வாழ் உயிரினங்கள் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே இல்லாம கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள் இருக்கு. அந்த பவளப்பாறைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அதுல இனப்பெருக்கம் செஞ்சு அவங்களுடைய சந்ததிகளை வந்ததுக்காக அந்த பவளப்பாறைகள் உதவுகின்றது. இது மட்டும் இல்லாமல் பாறைகள் அலைகளை வந்து அதிகமா வரவிடாமல் தடுக்கிறதுக்காக நிறைய சீறி பாய்ந்த அலை வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்ப நல்லது இல்லை இல்லையா? அதை வந்து மேலோட்டமா தடுத்து அலையை வந்து கம்மி பண்றதுக்காக தான் பவளப்பாறைகள் பெரும்பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம கடல் பாசிகள், பச்சை பாசிகள் இருக்கு இல்லையா? அந்த கடல்ல இருக்கக்கூடிய பச்சை பாசிகள் வந்து 80% ஆக்சிஜனை வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய பச்சை பாசிகள் தான். எல்லாருக்கும் தெரியும். அப்ப மரங்கள் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் தரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி இல்லைங்க. 20% ஆக்சிஜன் தான் மரங்கள் மூலமாக கிடைக்கின்றது. மீதம் உள்ள 80% ஆக்சிஜன் வந்து நமக்கு கடலில் உள்ள பச்சை பாசிகள் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம நிறைய விஷயங்கள், நிறைய என்ன சொல்றது, இப்ப வந்து ஒரு கடல் இருக்குன்னா கடல்ல வந்துட்டு 30% உணவு வந்து கடல்ல இருந்துதான் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடல்ல இருந்து 30% உணவுகள் என்னென்ன? மீன் சாப்பிட்டா புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும்பா, அதனால மீன் கட்டாயமா எல்லாரும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா நண்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது இல்லாம இறால் சாப்பிடுவாங்க. எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது? சீ ஃபுட்ஸ் கடல்ல இருந்து தான் கிடைக்குது இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் சீ ஃபுட்ஸ் எல்லாமே வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகம் உள்ள உணவு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கடல் மூலமாக நமக்கு எல்லாமே நன்மை தாங்க. இது இல்லாம வந்து கடல் வந்துட்டு கடல் மூலமாக தான் நமக்கு மழை பொழிகிறது. கடல்ல வந்துட்டு தண்ணி அந்த தண்ணி வந்துட்டு நீராவியாக மாறி அந்த நீராவி வந்து மேகத்தை போய் குளிர்விக்கிறதுனாலதான் மழைய திருப்பி அந்த நீராவி நமக்கு வருது. அந்த நீராவியோட போறதுப்ப கடல் உப்புகள் இருக்கு இல்லையா? அது படிஞ்சிடும். அப்ப உப்புகள் படிந்த உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த உப்பை எடுத்து நமக்கு யூஸ் பண்றோம். கடல் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்கு. எப்போதுமே வந்து இயற்கை மூலமாக நம்ம எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் தாங்க இருக்கு. ஆனா மனிதர்கள் தான் வந்து இயற்கையை ரொம்ப கொடுமைப்படுத்துறோம். எல்லா விதங்கள்லயும் கடவுள் படைத்த உயிரினங்கள் எல்லாத்தினாலும் யாருக்குமே எந்த பாதிப்புமே கிடையாது. மரங்களால யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. விலங்குகளால கூட எந்த கெடுதலும் கிடையாது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும். சரியா? அதே மாதிரி ஆறுனால எந்த பாதிப்பும் கிடையாது. குளத்தால எந்த பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்றது, கடல்னாலையும் கிடையாது. ஆனா கடவுள் படைத்த உயிரினங்களே மனிதர்களாலதான், மனிதர்களுக்கும் பிரச்சனை, மனிதர்களால மற்ற உயிரினங்களுக்கும் பிரச்சனை. இது இல்லாம கடல், மலை, இது எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து யாராலேன்னு கேட்டீங்களா? மனிதர்களால மட்டும்தான். அப்ப நம்ம எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு பாத்துக்கோங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு வந்து இயற்கையை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறோமோ அப்ப இயற்கை வந்து ஓரளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா கங்கா மாதிரி இருக்கும்.
சரியா, ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது சந்திரமுகியா மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் கதை முடிஞ்சது பாத்துக்கோங்க. நம்ம தான் பெரிய ஆளு, மனிதர்கள் பண்ற அட்டூழியங்கள்ல தாங்கிக்கவே முடியல, அந்த அளவுக்கு மனிதர்கள் கொடுமைப்படுத்துறாங்க இயற்கையெல்லாம். இப்ப அந்த மாதிரி கொடுமைகள்ல என்னென்ன கொடுமைகள்னு இப்ப வந்து அந்த மாநாட்டுல சொல்லியிருந்தாங்க, அதை வந்து இப்ப நான் சொல்ல போறேங்க. அதுல முதல் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய ஆறு ஆத்து தண்ணீர்லாம் தான் வந்து கடல்ல போய் கலக்குது இல்லையா? அப்படி கலக்குறப்ப நிறைய கம்பெனிஸ், இந்த சாயம் பூசுற கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து இந்த கார் தயாரிக்கும் தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாரும் வந்து இப்ப எப்போதுமே ஒரு விஷயம் பண்றப்ப, இப்ப நம்ம பாடியே இருக்குன்னா நம்ம சாப்பிடுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கழிவுகளா வந்து போய் வந்து யூரின் மூலமாக வரும், இல்ல வந்து மலம் மூலமாக வரும். அதே மாதிரிதான் எந்த ஒரு பொருளுமே வந்து தயாரிக்கிறப்ப அதுக்கு கழிவுகள்ங்கிறது இருக்கும். அந்த கழிவுகள்னாவே தெரியும், அது ஒரு வேஸ்ட். அப்ப அந்த வேஸ்ட்டை வந்து அப்புறப்படுத்துறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. அப்படியெல்லாம் பண்ணாம ஏனோ தானோன்னு ஆறுல எப்ப வச்சுதான் தண்ணி வரும் இல்லையா? பருவமழை எல்லாம் வந்து ஜாஸ்தி வந்துச்சுன்னா அப்ப தேக்கி வச்சு ஆத்துல வந்து கலந்து விட்டுறது. அப்ப ஆத்துல வந்து கலந்து விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது கடல்ல தான் எல்லாருமே போய் கலக்கும் இல்லையா? சங்கமிக்கும் இடம் கடல் தான் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த தண்ணி எல்லாமே அந்த ஆத்துல போகுதுன்னா, அந்த ஆத்து தண்ணி வந்து சாதாரண கிடையாது இல்லையா? எல்லாருக்கும், விவசாயம் பண்றவங்களுக்கு அது போகுது. இது இல்லாம அதை சார்ந்து எத்தனையோ உயிரினங்கள் வந்து வாழ்றாங்க. கடைசியா வந்து கடல்ல போய் இருக்காம கடல்ல வந்துட்டு வாழ்ற உயிரினங்கள் இருக்காங்க. அப்ப நச்சு பொருட்கள் கொண்ட அந்த கழிவுகள் எல்லாரையும் பாதிக்குது. நம்ம சாப்பிடுற பொருள்ல எல்லாம் இப்ப அந்த நச்சுத்தன்மை உள்ள பொருள், தண்ணியில வர்ற காய்கறிகள், இதைதான் நம்ம எடுத்து சாப்பிடுறோம் இல்லையா? அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் யோசிச்சு பாருங்க. இப்ப மீன்ல போயிட்டு அந்த நச்சுத்தன்மை உள்ள அந்த கழிவுகள் வந்து மீன் சாப்பிட்றப்ப நம்மளும் அதை சாப்பிடுறோம். அப்ப அது மூலமா நமக்கும் ஆபத்து தர. அதே மாதிரி ஒரு கார் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 4.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு பைக் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரியான தண்ணிகள்லாம் ரொம்ப செலவாதுங்கிறதுக்காக தான் மற்ற நாட்டுல உள்ளவங்க அவங்க நாட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் கட்டி காரை உற்பத்தி பண்றோம், நாங்க மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை தர்றோம் அப்படின்லாம் சொல்லி நம்மள இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள்லாம் செஞ்சு நம்ம கிட்ட இருக்க வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கொடுமை பண்றாங்க. இன்னொரு விதமான கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிளாஸ்டிக்ஸ், நம்ம எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? பிளாஸ்டிக்ங்கிறது எந்த அளவுக்கு, இப்போ ஒரு பொருள் வந்து பூமியில போட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு தாவரம் இருக்கு, எந்த ஒரு பொருள் வந்து பூமியில போட்டாலும் அது மக்கி அழுகி அதுக்கப்புறம் வந்து நிலக்கரியா வரும். இப்ப தாவரங்கள்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாக்குறப்ப, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி தாவரங்கள், பயிர்கள் எதா இருந்தாலும் பூமிக்கடியில மக்கி அது வந்து நிலக்கரியா இப்ப வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி ஆனா பிளாஸ்டிக் அப்படி கிடையாது. பிளாஸ்டிக்கை வந்து நீங்க எந்த அளவுக்கு போடுறீங்களோ அது எந்த அளவுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சும்மா நோண்டி பிளாஸ்டிக்கை வச்சு பாருங்களேன், அது வந்து மக்கவே மக்காது, அப்படியேதான் இருக்கும். அப்ப பூமிக்கு அடியில வந்து நம்ம சும்மா மண்ணுல தோண்டி வைக்கிறதே வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப, அது கடல்ல போய் இருக்கப்ப இப்ப நமக்கு தெரியும் அது பிளாஸ்டிக், அதனால வந்து எவ்வளவு கெட்டதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடல்வாழ் உயிரினங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? 1 லிட்டர் கடல் நீரில எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 10,000 முதல் 1 லட்சம் வரை சிறு பிளாஸ்டிக் துகள்கள் வந்து இருக்கதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த துகள்கள் வந்து மீனோ ஏதோ ஒரு உயிரினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அது எவ்வளவு கெடுதல், அந்த உயிரினங்களை சாப்பிட நமக்கு எவ்வளவு கெடுதல்னு பாத்துக்கோங்க. இது ஒரு கொடுமை. இது இல்லாம இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அணு உலைகள், மீத்தேன் இதெல்லாம் நம்ம தயாரிக்கிறது. அணு உலையில இருந்து வரக்கூடிய கழிவுகளை அதை வந்து பூமிக்கு அடியில இது பண்றாங்க. அதோடைய கதிர்வீச்சு, அது கழிவுதான். ஆனா அந்த கழிவு வந்து 50,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை நீங்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா கூட அதோடைய கதிர்வீச்சு வந்து மாறவே மாறாது, அப்படியேதான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் எவ்வளவு கொடுமை. ஆக்சுவலா நம்ம ஊர்ல இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உள்ள குழிய தோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் தோன்றப்ப வந்து பூம்புகார்னு ஒரு நகரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கீழடின்னு ஒரு இடம் இருந்துச்சு, அப்படிலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன்ல நீங்க குழிய தோண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சாராய பாட்டில தாங்க வரும், பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாரும் சாராயத்துல மூழ்கி இருக்கிறாங்க. இது இல்லாம வந்து துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சாகர் மாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். சாகர் மாலாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து கடல்வழி போக்குவரத்தோட
எல்லா விதமான போக்குவரத்தையும் வந்து இணைக்கிறது தாங்க. அதாவது தரைவழி போக்குவரத்து, மின் ஊர்தி போக்குவரத்து, ஏரோப்ளேன் இருக்கு இல்லையா அது, இது இல்லாம ரயில் போக்குவரத்து, இது எல்லாத்தையும் வந்து கடல் வழியில இணைக்கிறது தான் சாகர்மாலாங்கிற ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்துட்டு இப்ப இந்தியாவில வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த திட்டம்லாம் நமக்கு எனக்கு இப்போ இந்த இது தோணும். பொருளாதார வளர்ச்சிங்கிறது என்ன? இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்து பெரிய பில்டிங் கட்டி, பெரிய பஸ் ஸ்டாப் கட்டி, பஸ் ஸ்டாண்ட் கட்டி, பெரிய இந்த மாதிரி திட்டங்கள் வந்து செய்யறதுனால என்ன லாபம்? அடித்தட்டு மக்கள்லாம் இன்னும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா? அது யாருக்குமே தெரியறது இல்ல. அவங்க டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க, கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்குது. எஸ்ஐஆருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப இதெல்லாம் தேவையா? அப்ப சாகர்மாலா திட்டம் இது எல்லாமே வந்து நடுத்தர மக்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ உபயோகப்படுற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே வந்து மேல்தட்டு மக்களுக்கு உபயோகப்படுற ஒரு விஷயமாக தான் இந்த சாகர்மாலா திட்டம்லாம் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இது மூலமா வந்து துறைமுகத்துல இருந்து எல்லா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்யறாங்க. நம்ம நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல 3 துறைமுகங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப சென்னை துறைமுகம், எண்ணூர்ல இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் துறைமுகம், அப்புறம் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வஉசி ஐயா அவர்களுடைய துறைமுகம், இது எல்லாமே இயற்கை துறைமுகங்கள் தாங்க. இந்த இயற்கை துறைமுகம் இல்லாம இப்ப வந்து அதானி அவர்கள் வந்து செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கட்டுறாங்க. செயற்கை துறைமுகம் வந்துட்டு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து நடைபெற்று இருக்கு. இப்ப வந்து சென்னை துறைமுகத்துல வந்து 38% தான் வந்து வேலைகள் நடைபெறுது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுது. அதே மாதிரி காமராஜர் ஐயா துறைமுகம் எண்ணூர்ல இருக்கக்கூடிய 58% வந்து ஏற்றுமதி இறக்குமதி தான் செய்யப்படுது. 55% தூத்துக்குடியில இருக்கக்கூடிய வஉசி ஐயா அவர்கள் பெயரில் உள்ள துறைமுகத்துல 55% பணிகள் தான் ஏற்றுமதி இறக்குமதி தான் நடைபெறுது. அப்ப இப்ப வந்து செயற்கை துறைமுகம்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுல இருக்க முதல்ல இருக்க இடத்துல வந்து வேலையை கரெக்டா பண்ணுங்க. இருக்க இடத்துல இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்தா போதும். எத்தனையோ கோடி கணக்குல வந்து அங்க வந்து ஒரு துறைமுகம் அமைக்கணும்னு என்ன அவசியம் வந்தது? இப்ப விழிஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருக்கக்கூடிய ஒரு செயற்கை துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து கற்கள் எடுக்கிறாங்க? கிட்டத்தட்ட வந்து 80 லட்சம் டன் அளவுள்ள கற்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து இருந்து எடுத்து செல்லப்படுகிறது. எங்க கேரளால கட்டக்கூடிய ஒரு செயற்கை துறைமுகத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து கற்கள் 80 லட்சம் டன் கற்கள் தான். யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு இருக்கும். அப்ப நம்மளுடைய இயற்கை வளம், அதுக்காக வந்து என்ன பண்றாங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய எல்லா இதையும் வந்து எடுக்கிறாங்க, அந்த கற்களை எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கொடுமை இல்ல? எப்போதுமே வந்து இப்ப வந்து நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு விளை நிலத்தை வந்து எத்தனை பிளாட்டா வேணாலும் போட்ட முடியுமா? இப்ப அரிசி இதெல்லாம் விளையுது இல்லையா, அந்த பயிர் விளைவிக்கக்கூடிய இடத்துல வந்து எத்தனை பிளாட் வேணாலும் கட்ட முடியுமா? ஆனா ஒரு பிளாட்ல இந்த மாதிரி விளைநிலங்களை உருவாக்கவே முடியாதான். அதோடைய செயலை வந்து அது வந்து இழந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க எப்போதுமே ஒரு இயற்கையை, நீங்க ஒரு மலையை நம்மளால உருவாக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ வருட கணக்காக 1000 கோடி கணக்கான ஆண்டுகள் வந்து இருந்துட்டு தான் ஒரு மலை வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த மாநாட்டுல ரொம்ப சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நம்ம கிட்ட இருக்க இயற்கை வளங்களை நம்ம காப்பாற்றணும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. இனிமே வர சந்ததிகளால நீங்க யோசிச்சு பாருங்க, இனிமே ஒரு மலையை யாராலையும் உருவாக்க முடியாது. ஓகே, ஒரு செயற்கை துறைமுகத்தை உங்களால உருவாக்க முடியும். ஆனா ஒரு மலையை உங்களால உருவாக்க முடியாது. ஒரு கடலை உங்களால உருவாக்க முடியாது. ஒரு ஏரியை உங்களால உருவாக்க முடியாது. இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறது தானே நம்ம பழக்கமா வச்சிருக்கிறோம். இப்ப செயற்கை துறைமுகம் வர்றதுனால இன்னொரு என்ன விஷயம் நடைபெறும்னு கேட்டீங்கன்னா, அந்த கற்களை போடுறப்ப அந்த பவளைப்பாறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிடும். அப்ப பவளப்பாறைகள் அழிஞ்சிச்சுன்னா அதுல வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களும் அழிவுந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்புறம் எல்லாரும் எங்க புரோட்டீனுக்கு போவீங்க? எல்லாம் சீ ஃபுட்டுக்கு எங்க போவீங்க சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதுல சொல்லியிருந்தாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்ரீலங்கால வந்து கடற்படை இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்து இந்தியால மீனவர்களை வந்து கைது பண்ணி கொண்டு போறாங்க. 840க்கும் மேற்பட்ட மீனவர்கள்ல கைது பண்ணி கொண்டுட்டு போறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சு நிறைய பேர் வந்து கொலை கூட செஞ்சிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அப்ப நம்ம கடற்படையில இருக்கவங்கள என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நான் ஆட்சிக்கு வந்தா நீடல் படைன்னு ஒரு படையை உருவாக்கி, படிப்பெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், அந்த மீனவர்கள் அதுல இது பண்ணி சுட்டா அவங்க ஏதாச்சும் பண்ணுனாங்கன்னா அதுக்கேற்ற ஆக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே.